ஒரு விமானத்தை எப்படி முழுசாக மறைக்க முடியும்? நான் விமானம்னு சொன்னோன்னா பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க எப்படியும் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு. மலேசியா விமானம் MS-370 தான். 227 பயணிகள், 12 க்ரூ மெம்பர்ஸ், மொத்தம் 239 பேரோட அந்த பிளேன் காணாமல் போய் 11 வருஷம் ஆகுது. இன்னும் அதை பற்றி ஒரு தெளிவான டீட்டெயில்ஸ் யாருக்கும் கிடைக்கல. அதை பற்றி தெளிவான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் வேணும்னா செய்தி தமிழாவை ஃபாலோ பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் பண்ணுங்கள். MS-370 மலேசியாவோட ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விமானம் தான். மார்ச் 8, 2014 வரைக்கும். ஏன்னா அன்னைக்கு தான் அந்த விமானத்தோட கடைசி ஜர்னிங்கிறது நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். MS-370 மலேசியா கோலாலம்பூர்லேருந்து கிளம்பி சைனாவில் உள்ள பெய்ஜிங் வரை போகிறது தான் இந்த ட்ரிப்போட பிளானு. சரியாக 2014 மார்ச் 8 அதிகாலை 12:41 மணிக்கு இந்த ஃப்ளைட் புறப்படுது. ஃப்ளைட்டோட பைலட் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பைலட் தான், ஜஹாரி அகமது ஷா. அவருக்கு வயசு 53. கோ பைலட் வந்து ஃபாரிக் அப்துல் ஹமீத். இவர் 27 வயசு. இவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான கோ பைலட் தான். விமானம் சரியாக 12:41 கோலாலம்பூர் ஏர்போர்ட்லேருந்து கிளம்புது. கிளம்பி அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்குது. சரியாக ஒரு 40 நிமிஷம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க போகும்போது கண்ட்ரோல் ரூம் வந்து பைலட்டை கோச்சிங் மிங் ஏர் டிராஃபிக்கோட நீங்கள் கனெக்ட் ஆகிக்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பைலட்டுக்கு அவங்க கொடுக்குறாங்க. பைலட்டு சரியாக 2 நிமிஷம் கழித்து குட் நைட் MS-370 மெசேஜை கன்வே பண்ணுறாரு. இது வரைக்கும் எல்லாம் சரியாக தான் போயிட்டுருக்கு. இப்படியே சரியாக போயிருந்தால் 6:30 மணிக்கு சைனாவில் உள்ள பெய்ஜிங்கை அந்த பிளேன் ரீச் ஆகிருக்கும். பட் இங்கேருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்கு. கரெக்டாக 1:21 ஃப்ளைட்டோட டிரான்ஸ்பாண்டர் ஆஃப் பண்ணப்படுது. யாரால் ஆஃப் பண்ணப்பட்டது இன்னும் தெரியும். டிரான்ஸ்ஃபார்மர்னால் வேறு ஒன்றும் இல்லை, விமானம் எங்கே இருக்குது, அது என்ன உயரத்தில் இருக்குங்கிறத கீழேருந்து கண்டுபிடிக்க ரேடார் தான். கண்ட்ரோல் ரூம்லேருந்து அதை கண்ட்ரோல் பண்ணி அது எந்த ஹைட்டில் இருக்குது, கரெக்டாக அதை ரூட்டில் தான் ட்ராவல் ஆகுதா அப்படிங்கிறத கண்காணிச்சிட்டு இருக்கோம். அது 1:21 ஆஃப் செய்யப்பட்டது. சரி, தொழில்நுட்ப கோளாறாக இருக்கும், நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணோன்னு கண்ட்ரோல் ரூமில் இருக்கவங்க அவங்களுக்கு திரும்ப ரீச் பண்ணிக்கிட்டே இருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மணியும் 6:30 ஆகுது. ஃப்ளைட்டு அங்கே லேண்ட் ஆகலை. அப்போ தான் மலேசிய அரசாங்கம் ஃப்ளைட்டு காணாமல் போயிடுச்சுங்க நியூஸே மக்களுக்கு சொல்கிறாங்க. அப்புறம் மலேசிய அரசாங்கம் கம்யூனிகேஷன் கட்டான இடத்துல நம்ம ஷிப் அனுப்பி தேடி பார்க்கலாம், என்ன ஆச்சுங்கிறத தேடி பார்க்கலான்னு சொல்லி அவங்க ஷிப்பையே அனுப்பலான்னு பிளான் போட்டுட்ருக்காங்க. அப்போ தான் மலேசியன் மிலிட்ரியிலேருந்து ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அவங்க மிலிட்ரி ரேடாரில் லாஸ்ட்டாக அந்த ஃப்ளைட்டை பார்த்ததா ஒரு தகவலை சொல்கிறாங்க. மிலிட்ரி ரேடார் இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இப்போ விமான நிலையம்லாம் விமானத்துலேருந்து வர தகவலை வச்சு அது எங்கே இருக்குது எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஆனால் மிலிட்ரி ரேடார் அப்படி கிடையாது. அது வந்து அதோட சிக்னல்ஸை கடல் அலை மாதிரி அப்படி திரும்ப 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 அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு ஆப்ஜெக்டில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப ரேடாருக்கே வரப்போகும்போது அது என்ன ஆப்ஜெக்ட்டு அப்படிங்கிறத மிலிட்ரி ரேடார் கண்டுபிடிக்கும். ஃப்ளைட் மலேசியாவிலேருந்து கிளம்புது 12:41. 1:19 குட் நைட்டுங்க மெசேஜ் சொல்கிறது. 1:21 ஃப்ளைட்டோட டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணப்படுது. 1:22 அந்த சம்திங் டைமில் ஃப்ளைட்டு அப்படி திரும்ப யூட்டர்ன் எடுத்து மலேசியா பார்க்க வந்திருக்கு. அப்படி வந்திருந்தா கூட நம்ம இப்போ பேச வேண்டிய கண்டென்ட்டாக வந்திருக்காது. அது அங்கே போகாமல் மலேசியா வராமல் அப்படி டேர்ன் பண்ணி பெனங் ஐலாண்ட் பார்க்க போயிருக்கு. அங்கேருந்து திரும்பி ரைட் டேர்ன் பண்ணி ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்காக்கு மேலே பறந்துருக்கு. அங்கேருந்து அந்தமான் கடல் நோக்கி பறந்துட்டு இருந்திருக்கு. கொஞ்ச நேரத்தில் அந்த சிக்னலும் கட் ஆயிடுது. ஈஸியாக இந்தியன் ஓஷன் கிட்ட மிலிட்ரி ரேடாரோட சிக்னலும் மொத்தமாக துண்டிக்கப்படுது. மிலிட்ரி ரேடார் தகவலை வச்சு ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா பக்கம் வேறு சவுத் சைனா கடல் பக்கத்தில் இந்தியன் ஓஷன் ஃபுல்லாக அந்த விமானத்தை தேடுத பண்ணி நடந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் ஷிப் மூலமாக ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. அந்த லெவலுக்கு டெக்னாலஜியை வேர்ல்டில் எந்த விமானத்தை தேடினாக்கி யூஸ் பண்ண கிடையாது. அவ்வளோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த விமானத்தை தேடிட்டு இருக்காங்க. ஆனால் 5 நாளாகியும் அந்த விமானத்தை பற்றி ஒரு தகவலும் கிடைக்கல. லேட்டராக பிரிட்டிஷ் செயற்கைக்கோளான இன்மர்சாட் வந்து சில அதிர்ச்சியான தகவலை வெளியிடுது. ஏன்னா ஒரு ஃப்ளைட் வந்து கிரவுண்ட்லேயும் கனெக்ட் ஆகும், ஸ்பேஸில் உள்ள சேட்டலைட் கூடயும் கனெக்ட் ஆகும். ஸோ அது வெளியிட்ட தகவல் என்னன்னு பார்த்தா, மிலிட்ரி ரேடார் கட்டான இடத்துலேருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி இந்தியன் ஓஷனில் அதோட சிக்னல் கட்டானதாக சேட்டலைட் டேட்டா தகவல் கொடுத்தது. ஸோ இந்தியன் ஓஷனில் அதோட சிக்னல் கட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு தகவலை வெளியிடுறாங்க. ஸோ இது மூலமாக
ஃப்ளைட் இந்தியன் ஓஷன் பக்கம் திரும்பிடுச்சு, இந்தியன் ஓஷனில் தான் ஃப்ளைட்டு என்னாவது ஒன்று ஆகியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்புக்கு வராங்க. ஸோ சேட்டலைட் டேட்டா வச்சு ஆஸ்திரேலியா, மலேசியா இந்த 2 நாடு சேர்ந்து ஜூன் மாதம் தேடுதல் பணியை ஃபஸ்ட்டு துவங்குதாங்க. அவங்க ஃபஸ்ட்டாக ஹைட்ரோஃபோன் டிவைஸை வச்சு கண்டுபிடிக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. ஹைட்ரோஃபோன்ஸ்னால் கடலுக்குள்ளே வச்சுருக்க ஒரு டிவைஸ். அது கடலில் உள்ள சப்மரைன்ஸு, அப்புறம் அங்கே உருவாகிற எர்த்குவேக்ஸு, ஸோ அதை பற்றி கண்காணிக்கைக்காக வச்சுருக்கிறது தான் ஹைட்ரோஃபோன்ஸ். ஸோ அது சவுண்டை கேதர் பண்ணி டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ ஹைட்ரோஃபோன்ஸில் தேடி பார்க்க போகும்போது கேப் லிவின் ஆஸ்திரேலியா பக்கத்தில் ஒரு சிக்னல் கிடைக்கிது. அதை எக்ஸாமின் பண்ணி பார்க்க போகும்போது ஒரு டேட்டாவும் கிடைக்கிது. பட் அதை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்க போகும்போது அது கடலுக்குள்ளே உருவான ஒரு சின்ன எர்த்குவேக்கு. ஸோ இதுவும் ஃபெயிலியரில் முடியுது. லாஸ்ட்டாக 26 நாடு மொத்தமாக சேர்ந்து அந்த விமானத்தை தேடுதல் பணியில் இறங்கியிருக்காங்க. அதாவது ஆஸ்திரேலியாவில் பேர் ஷிப்பு, ஓஷன் ஷீல்டு ஷிப்பு, அமெரிக்காவோட ப்ளூஃபின் 21. அந்த ப்ளூஃபின் 21 பற்றிலாம் சொல்லணும்னா அதில் இருக்க டெக்னாலஜி, அதில் இருக்க சோனாரை வச்சுலாம் பார்த்தோம்னா நம்ம எதை வேணாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது மூலமாக தேடி பார்க்காங்க. எதுக்காக ஃப்ளைட் இவ்வளோ தேடுதாங்கன்னா, ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வேறு எதுவும் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது. ஸோ அதில் என்ன தான் நடந்திருக்கு அப்படிங்கிறக்காக அதோட பிளாக் பாக்ஸை தேடிட்டுருக்காங்க. ஸோ அதை தேடுதல் பணியில் தான் 26 நாடும் சேர்ந்து தேடிட்டு இருந்தாங்க. அதாவது தேடுதல்னால் ஒரு நாள் 2 நாள் கிடையாது, சுமாராக 3 வருஷம், 2014 2017 வரைக்கும். அதாவது $500 மில்லியன் செலவில் அந்த பிளேனை தேடிட்டு இருந்தாங்க. பட் அந்த பிளேனை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் கூட கிடைக்கல. இந்த நிலையில தான் 2015ஆம் ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி ரியூனியன் தீவில் இந்த விமானத்தோட ஃப்ளாப்பரான்கிற பகுதி கிடைச்சிருக்கு. ஃப்ளாப்பரான்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அந்த ஃப்ளைட்டோட ரெக்க பகுதியில் இருக்கிற ஒரு சின்ன பார்ட்டு தான் அது. அது என்ன பண்ணுன்னா, அந்த ஃப்ளைட்டோட ஸ்பீடை மேனேஜ் பண்ணியும் அதோட வெயிட் கெப்பாசிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகிறது தான் இதோட வேலை. அதுக்கு அடுத்ததாக மொரீஷியஸில் விங் ஃப்ராக்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பகுதி 2016ஆம் ஆண்டு கிடச்சிருக்கு. அதே போல் அதே 2016ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பெம்பா தீவில் விங் ஃப்ளாப்புங்கிற ஒரு பகுதியும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நான் சொன்ன 3 பார்ட்ஸுமே அதோட ரெக்கை பகுதியில் இருக்கிற சிறிய சிறிய பகுதிகள் தான். ஃப்ளைட்டோட டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் டிஸ்டன்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃப்ளாப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த தேடுதல் வேட்டை 2017ஆம் ஆண்டு ஜனவரி வரைக்கும் ஆஸ்திரேலிய அரசு சார்பில் நடத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அதுலேருந்து பின்வாங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் 2018ஆம் ஆண்டு ஒரு தனியார் நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மறுபடியும் இந்த ஃப்ளைட்டை நாங்கள் தேடுறோம்னு சொல்லி களத்தில் இறங்கி தேடியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கருப்பு பெட்டியோ இல்லை இந்த விமானம் தொடர்பான எந்த உதிரி பாகமும் அவங்கள்ட்ட சிக்கலை. இதுக்கு இடையில் இந்த ஃப்ளைட்டுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறத ஒரு அசம்ப்ஷன் பண்ணியும் ஒரு சில கருத்துக்கள் வெளியாகி வந்துக்கிட்டு இருக்கு. முதல் சந்தேகம்ட்டு பார்த்தா கேப்டன் சஹாரி தான். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனைகள் இருந்ததாகவும் அப்போது மன அழுத்தத்தில் அவர் இருந்ததாகவும் சொல்லப்படுது. அந்த நிலையில தான் அவர் அந்த விமானத்தை திட்டம் போட்டு டிரான்ஸ்பாண்டரை ஆஃப் பண்ணி விபத்து ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுக்கு முக்கிய ஒரு ஆதாரமாக என்ன பார்க்கப்படுதுன்னா, அவர் தன்னோட வீட்டில் விமான சிமுலேட்டரில் இந்திய பெருங்கடல் வழியாக ஒரு விமானத்தை ஓட்டி பயிற்சி பண்ணும்போது இந்த விமானத்தை மட்டும் அவர் மீண்டும் லேண்ட் பண்ணாமல் பாதியிலே நிப்பாட்டினதா விசாரணையில் தெரிய வந்திருக்கு. அடுத்து என்னட்டு பார்த்தா, விமானம் கடத்தப்பட்டு இருக்கலாங்கிற ஒரு சந்தேகம் தான். இந்த MH370 விமானத்தில் சம்பவத்து அன்னைக்கு 2 ஈரானியர்கள், அதாவது ஈரான் நாட்டை சேர்ந்த 2 பேர் பயணம் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவங்க போலி பாஸ்போர்ட்டில் பயணம் பண்ணியிருக்கிறது விமானம் மாயமானதுக்கு அப்புறம் நடத்தப்பட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு. அதனால் அவங்க 2 பேர் குழுவாவோ இல்லை தனிப்பட்ட முறையிலையோ இந்த விமானத்தை கடத்தி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. மூணாவதாக பார்க்குறது தொழில்நுட்ப பிரச்சனை. பொதுவாக எல்லா விமானங்களுக்கும் வரக்கூடிய விஷயந்தான். ஆனால் இந்த விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு எதுவும் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை எரிபொருள் கசிவு, இல்லை அது மாதிரி தீப்பிடித்து ஏதாவது ஒன்று நடந்து அந்த விமானம் மாயமாயிருக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் சில நிபுணர்கள் சொல்லும்போது என்னென்னு பார்த்தா, விமானம் வேணுமென்றே அந்த திசையை நோக்கி பயணித்ததாகவும் அண்டார்டிகா பகுதியில் அது தரையிறக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனால் அதற்கு எந்த உறுதியான ஆதாரமும் இதுவரை கிடைக்கல. 11 வருஷம் ஆகியும் MH370 விமானத்துக்கு என்னதான் ஆச்சுங்கிறது தீர்க்கப்படாத மர்மமாகவே இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் அந்த விமானத்தில் பயணித்த 239 பேரோட குடும்பங்களுக்கு என்ன பதில் தான் நம்ம சொல்ல போகிறோம்னு தெரியலை. அவங்களும் நீதிக்காக 11 வருஷமாக போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களால வேறு என்ன செய்ய முடியும்? பாவம். MH370 விமானம் மாயமானதுக்கு அப்புறம் இப்போ விமான பாதுகாப்பு முறையில் பல மாற்றங்களை அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. இனிமே இந்த மாதிரி எந்த விமானமும் மாயமாகாமல் இருக்கிறதுக்கு புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டே வராங்க. உதாரணமாக இப்போ இருக்க விமானங்களில் உள்ள டிரான்ஸ்பாண்டர்களை தொலைவில் இருந்து அணைக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த விமானம் 15 நிமிஷத்துக்கு ஒருக்க லொக்கேஷனை சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். MH370 விமானத்துக்கு என்ன ஆகியிருக்குன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கு பின்னாடி கேப்டன் சஹாரி இருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை வேறு எதுவும் காரணமா? உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மாதிரி மிஸ்டீரியஸான விஷயங்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிற நம்ம செய்தி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.